மற்றொரு அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர், மூக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்திருக்கின்றன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர், மூக்கம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. பலத்த காற்றின் காரணமாக 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்த காரணத்தினால் வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்ததில் 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு புதுக்கோட்டையிலிருந்து நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ், இது குறித்தான விரிவான தகவல். சிக்கந்தர் பாட்சா, புதுக்கோட்டை அருகே மூக்கம்பட்டி மற்றும் மாத்தூர் கிராமத்தில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் வாழை, பப்பாளி, கொய்யா, தேக்கு மரம் உள்ளிட்டவை வேரோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் புதுக்கோட்டை அருகே உள்ள மூக்கம்பட்டி மற்றும் மாத்தூர் கிராமத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அந்த கனமழையில் அப்பகுதியில் விவசாய நிலத்தில் வாழை மரம், பப்பாளி மரம், தேக்கு மரம், கொய்யா மரம் என 10 ஏக்கருக்கு மேல் வேரோடு சாய்ந்து பலத்த சேதமடைந்துள்ளது. இதனால் இதுவரை 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் அடைந்துள்ள விவசாய நிலங்களை நேரடியாக பார்வையிட்டு அதற்கான உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிக்கந்தர் பாட்சா, விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி.